ஸ்ரீநகரில் தமது பள்ளி ஆசிரியர் ஒருவரை சந்தித்தார் சுவாமிஜி. இவர் சமீபத்தில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர். சுவாமிஜி அவரிடம் இந்து மதத்தின் பெருமைகளை எடுத்து கூறினார். சுவாமிஜியின் வார்த்தைகளை கேட்ட ஆசிரியர் தாம் தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து மீண்டும் தாய் மதத்திற்கு வர ஏங்கினார். பின்னாளில் துறவியரிடம் மிகுந்த மதிப்பு கொண்டவராக வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர்களை தம் வீட்டில் அழைத்து உபசரித்தார். அங்கிருந்து அனைவரும் ஸ்ரீநகர் வழியாக டஹ்ரியை அடைந்தனர். ஒரு கிராமத்தில் சென்று கொண்டிருந்த போது இரவு கவியத் தொடங்கியது. பசியால் அவர்கள் மிகவும் களைப்புற்றிருந்தனர். பாழடைந்த ஒரு சத்திரத்தில் சாமான்களை வைத்துவிட்டு பிச்சைக்காக வெளியில் சென்றனர். வீடுகளில் கேட்டும் எதுவும் கிடைக்கவில்லை. யாரும் இவர்களை பொருட்படுத்தவே இல்லை. இமய பகுதி, காட்டுவார் பகுதி மனிதர்களைப் போல் தானம் அளிப்பவர் இல்லை. ஆனால் அவர்கள் தானம் தர வேண்டுமானால் நாம் தடியை ஓங்க வேண்டும் என்ற பழமொழி ஒன்று உண்டு. அதனை நினைவு கூர்ந்தார் அகண்டானந்தர். எனவே எல்லோரும் கைத்தடிகளை ஓங்கி, உணவு தராவிட்டால் கிராமத்தையே சூறையாடி விடுவோம் என்று உரத்த குரலில் ஆவேசமாக கூறி அனைவரையும் பயமுறுத்தினர். அவ்வளவுதான். உணவும் தேவையான அனைத்தும் அவர்கள் இருந்த இடத்திற்கு தானாக வந்து சேர்ந்தன. வேண்டியவற்றை கொடுத்துவிட்டு பயபக்தியுடன் கைகட்டி நின்றனர் அந்த கிராம மக்கள். டஹ்ரியில் ஒரு பாழடைந்த தோட்டத்தில் துறவிகள் தங்குவதற்காக 2 அறைகள் கட்டப்பட்டிருந்தன. சுவாமிஜியும் சகோதர துறவிகளும் அதில் தங்கினர். கங்கை கரையில் அந்த அறைகள் அமைந்திருந்தன. பிச்சை ஏற்று உண்டு நாள் முழுவதையும் இங்கே சுவாமிஜியும் மற்றவர்களும் ஆன்மீக சாதனைகளில் கழித்தனர். டஹ்ரி மாகாணத்தின் திவானான ரகுநாத் பட்டாச்சாரியருடன் அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுவாமிஜி அவருடன் சில நாட்கள் தங்கினார். சுவாமிஜிக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்று திவான் மிகுந்த ஆவல் கொண்டார். சுவாமிஜிக்கும் கங்கை கரையில் ஓர் ஏகாந்தமான இடத்தில் வாழ்ந்து தவத்திலும் தியானத்திலும் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. திவான் தமது ஆவலை தெரிவித்தபோது சுவாமிஜி தமது ஆர்வத்தை வெளியிட்டார். கங்கை நதியும் விலங்கான நதியும் கலக்கின்ற இடமாகிய கணேச பிரயாகையில் சுவாமிஜிக்காக ஒரு குடிசை கட்டினார் திவான். திவான் கட்டிய குடிசையில் தங்க தயாரானார் சுவாமிஜி. ஆனால் இறைவனின் திட்டம் வேறு விதமாக இருந்தது. அகண்டானந்தர் திடீரென்று நோயுற்றார். அவரது மார்பு சளி தீவிரமாகியது. மலைக்காற்று அவரது உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதே வேளையில் குளிர்காலமும் நெருங்கி வந்தது. அவரை கீழ்ப்பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாயிற்று. எனவே குடிசையில் வாழும் திட்டத்தை கைவிட்டு அனைவரும் புறப்பட தயாராயினர். பயணத்திற்கான குதிரைகளை திவானே மனமுவந்து ஏற்பாடு செய்தார். வழி செலவிற்காக பணமும் கொடுத்தார். சுமார் 20 நாட்கள் டஹ்ரியில் தங்கிய துறவியர் டேராடூனுக்கு கிளம்பினர். வழியில் ராஜ்பூருக்கு அருகில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு சற்று முன்பாக மற்றொரு துறவி சென்று கொண்டிருந்ததை கண்டனர். பார்ப்பதற்கு துரியானந்தர் போலவே அவர் தோற்றமளித்திருந்தார். எனவே விரைந்து அவரை அணுகினர். ஆம், இது நம் ஹரியேதான் என்று கூவினார் அருகில் சென்றவர். திடீரென்று சகோதர துறவியை கண்டதில் அவர்களின் மகிழ்ச்சி பன்மடங்காகியது. அனைவருமாக டேராடூன் சென்றனர். முதலில் ஒரு டாக்டரிடம் அகண்டானந்தரை காட்டினர். அவர் மருந்தை கொடுத்துவிட்டு மலைப்பகுதிகளுக்கு செல்லக்கூடாது, தரைப்பகுதிகளிலேயே தங்க வேண்டும் என்று கூறிவிட்டார். அகண்டானந்தருக்கு டேராடூனில் ஓர் இடம் தேடியாக வேண்டும். சுவாமிஜி வீடு வீடாக சென்று அகண்டானந்தருக்காக இடம் கேட்டார். யாரும் அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக வியாபாரி ஒருவர் பணி இன்னும் பூர்த்தி அடையாத தமது வீடு ஒன்றில் அவர்களை தங்க வைப்பதற்கு சம்மதித்தார். பணிக்கான சாமான்களும் மர முதலிய பொருட்களும் சிதறி கிடந்த இந்த இடத்தில் அந்த துறவியர் தங்கினர். ஆனால் அகண்டானந்தருக்கு அந்த இடம் ஒத்து வரவில்லை. மாற்று இடத்திற்காக அலைந்து கொண்டிருந்த போது சுவாமிஜி தமது பள்ளி தோழரான ஹிருதய் பாபுவை சந்திக்க நேர்ந்தது. அவர் மனமுவந்து அகண்டானந்தரை தமது வீட்டில் தங்க வைத்தார். ஹிருதய் சமீப காலத்தில் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர். இங்கே தங்கியிருக்கும் போது ஒரு நாள் சுவாமிஜி கிறிஸ்தவ மிஷனரிகள் சிலருடன் வாக்குவாதம் செய்ய நேர்ந்தது. சுவாமிஜியின் கருத்துக்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை. எதிர்கருத்துக்களை கூறவும் இயலவில்லை. இயலாமையும் கோபமும் மேலிட அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டனர். தங்களுக்கு தங்க இடம் தந்த ஒருவரின் வீட்டிலேயே இப்படி நடந்தது குறித்து
சுவாமிஜி மிகவும் வருத்தப்பட்டார். அதற்காக ஹிருதயிடம் மன்னிப்பு கேட்கவும் செய்தார். இங்கே மற்றொரு பிரச்சினை உருவாகியது. இந்து வாழ்க்கையால் பழக்கப்பட்ட அகண்டானந்தரால் கிறிஸ்தவ பழக்க வழக்கங்கள் நிறைந்த அந்த வீட்டில் தங்க இயலவில்லை. அவர் பழைய இடத்திற்கே வந்துவிட்டார். சுவாமிஜி மீண்டும் வீடு வீடாக ஏறி இறங்க தொடங்கினார். என் சகோதர துறவி ஒருவர் நோயுற்றுள்ளார். உங்கள் வீட்டில் அவரை தங்க வைத்து சிறிது உணவிற்கும் ஏற்பாடு செய்ய முடியுமா என்ற கேள்வியுடன் பல இடங்களில் அலைந்தார். சாதகமான பதில் எங்கிருந்தும் கிடைக்கவில்லை. கடைசியாக பண்டிட் அனந்த நாராயணன் என்பவர் ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து துறவிகள் தங்குவதற்கும் உணவிற்கும் ஏற்பாடு செய்தார். டேராடூனில் அனைவரும் சுமார் 3 வாரங்கள் தங்கினர். பின்னர் அகண்டானந்தரை கிருபானந்தருடன் அலகாபாத்திற்கு அனுப்பிவிட்டு சுவாமிஜியும் சாரதானந்தரும் ரிஷிகேசத்தை நோக்கி புறப்பட்டனர். அழகிய மலைகள், பச்சை பசேல் என்ற செடிகளும் உயர்ந்த மரங்களும் செறிந்த அடர்ந்த காடுகளும் வற்றாத ஜீவநதியாக பொங்கி பெருகி பாய்ந்தோடி வருகின்ற கங்கை நதி, துறவியர் கூட்டம், கணக்கற்ற கோவில்கள் என்று இன்றும் ஒரு தவ பூமியாக திகழ்கின்ற இடம் ரிஷிகேசம். சுவாமிஜியும் சாரதானந்தரும் சண்டீஸ்வர மகாதேவர் கோவிலுக்கு அருகில் ஒரு குடிசை கட்டி வாழலாயினர். இமயமலை பகுதிகளில் சுவாமிஜி தரிசித்த மகான்கள் பலர். உடம்பு என்ற ஒன்று தங்களுக்கு இருப்பதையே நினைக்காமல், உடம்பின் சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்த எத்தனையோ பேரை சுவாமிஜி அங்கே கண்டார். ஒருவர் பார்க்க பைத்தியம் போலவே இருந்தார். ஆடை எதுவுமின்றி சுற்றித் திரிகின்ற அவர் சிறுவர்களுக்கு ஒரு வேடிக்கை பொருள். அவரை கண்டாலே அவர் மீது கல்லெறிவது அவர்களுக்கு ஒரு விளையாட்டு. ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கும் இது விளையாட்டாகவே இருந்தது. அவர்கள் கல்லெறிந்து அவரது முகம், கழுத்து என்ற உடம்பு முழுவதிலும் இரத்தம் வடியும். ஆனால் அவருக்கு அது ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. கல்லெறிந்துவிட்டு சிறுவர்கள் எப்படி கைகொட்டி சிரித்து கழித்தார்களோ அதுபோலவே அவரும் கழித்தார். சுவாமிஜி ஒரு நாள் அவரை அழைத்து சென்று அவரது புண்ணையெல்லாம் கழுவி மறந்திட்டார். இரத்தம் வடிந்தபோது அவர் எப்படி சிரித்தாரோ அப்படியே சுவாமிஜி அவருக்கு சேவைகள் செய்த போதும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தார். அவ்வப்போது எல்லாம் என் அப்பனின் விளையாட்டு என்று கூறிவிட்டு மீண்டும் சிரிப்பார். சில மகான்கள் தங்கள் அருகில் யாரையும் வர விடுவதில்லை. அதற்கு அவர்கள் பின்பற்றும் வழிகள் வினோதமாக இருக்கும். சிலர் ஆட்களை கண்டதுமே கல்லால் அடிப்பார்கள். ஒருவர் தாம் வாழ்ந்த குகையை சுற்றி மனித எலும்புகளை பரப்பி வைத்து விடுவார். பார்ப்பவர்களுக்கு அவர் பிணங்களை தின்பவர் போல் தோன்றும். எனவே பயந்து யாரும் அருகில் செல்ல மாட்டார்கள். அவரும் எந்த தொந்தரவுமின்றி சாதனைகளில் ஆழ்ந்திருப்பார். இத்தகைய துறவியர் பலரை சுவாமிஜி சந்தித்தார். இதற்குள் கிருபானந்தர் மீண்டும் வந்து சேர்ந்து கொண்டார். தங்கியிருந்த குடிசையை சற்றே பெரிதாக கட்டலாம் என்று அவர்கள் எண்ணினர். சுவாமிஜியை தவிர மற்றவர்கள் மூங்கில் வெட்டுவதற்காக காட்டிற்குள் சென்றனர். திரும்பி வந்தபோது சுவாமிஜி கடுமையான ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு கிடப்பதை கண்டனர். ஜுரத்துடன் தொண்டையடைப்பான் நோயும் சேர்ந்திருந்தது. அங்கே எந்த மருத்துவ வசதிக்கும் வழியில்லை. ஆதரவற்ற நிலையில் ஆண்டவனை வேண்டுவதைத் தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. சுவாமிஜியின் நாடி துடிப்பு படிப்படியாக குறைந்து நின்று போகும் அளவிற்கு வந்துவிட்டது. உடம்பு குளிரத் தொடங்கியது. எல்லா நம்பிக்கையையும் இழந்த அவர்கள் அழத் தொடங்கினர். அப்போது திடீரென்று எங்கிருந்தோ சாது ஒருவர் அங்கே வந்து சேர்ந்தார். தமது பையை எடுத்து அதிலிருந்து சிறிது தேன் மற்றும் வேறு சில மருந்து பொடிகளை எடுத்து குழைத்து சுவாமிஜியின் வாயில் திணித்தார். ஏதோ அற்புதம் போல் வேலை செய்தது அந்த மருந்து. சிறிது நேரத்தில் சுவாமிஜியின் உடம்பு சூடு பெறத் தொடங்கியது. நினைவும் திரும்பியது. கொஞ்ச நேரத்தில் சுவாமிஜி கண்களை திறந்து மெல்ல மெல்ல பேசவும் ஆரம்பித்தார். இருப்பினும் பேச்சு எதுவும் தெளிவாக வெளிவரவில்லை. எனவே சகோதர துறவியருள் ஒருவர் குனிந்து அவரது வாய்க்கு அருகில் காதை வைத்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை கூர்ந்து கேட்டார். கவலை வேண்டாம் சகோதரர்களே, நான் சாக மாட்டேன் என்றார் சுவாமிஜி. புறத்தளவில் சுவாமிஜியின் ஜுரம் அவரை மரணத்திற்கு அழைத்து சென்றது போன்ற ஒரு நோயாக அமைந்திருந்தாலும் அகத்தளவில் அது அவருக்கு ஒரு அற்புத செய்தியை அளித்து சென்றிருந்தது. அந்த அரை உணர்வு நிலையில் அவருக்கு ஒரு பேருண்மை உணர்த்தப்பட்டது. தாம் இந்த உலகில் ஆற்ற வேண்டிய பெரும் பணி ஒன்று உள்ளது. அந்த பணியை ஆற்றும் வரையில் தமக்கு ஓய்வென்பதே கிடையாது என்பது அந்த வேளையில் தெரிவிக்கப்பட்டதாக சுவாமிஜி பின்னர் கூறினார்.
அவரிடம் அபரிவிதமான ஆன்மீக ஆற்றல் பொலிவதை சகோதர துறவியரும் உணரவே செய்தனர். அந்த ஆற்றல் செயல்படுவதற்கான ஒரு காலத்திற்காகவும் இடத்திற்காகவும் காத்திருப்பது போல் தோன்றியது. தீவிர சாதனைகளில் ஈடுபடுவதற்காக சுவாமிஜி ரிஷிகேசத்திலிருந்து தனியாக ஹரித்வார் சென்றார். ஹரித்வாரின் அருகில் உள்ள கங்கல் என்ற இடத்தில் பிரம்மானந்தர் ஏற்கனவே சாதனை வாழ்வில் ஈடுபட்டிருந்தார். சுவாமிஜி வந்திருப்பது பற்றி கேள்விப்பட்டதும் அவர் ஹரித்வார் சென்று சுவாமிஜியை சந்தித்தார். பின்னர் மற்ற துறவியரும் சேர்ந்து கொண்டனர். எல்லோருமாக சரகன்பூர் சென்றனர். அங்கே தங்கியிருந்த அகண்டானந்தர் ஏற்கனவே மீரட் சென்று விட்டார். அங்கே போக புறப்பட்டனர். மீரட்டில் யக்ஞேஸ்வரர் பாபு என்பவரின் வீட்டில் அனைவரும் தங்கினர். சுவாமிஜி ரிஷிகேசத்தில் நோய் உற்றதிலிருந்து இன்னும் பழைய நிலைமைக்கு மீளவில்லை. அவருக்கு தொடர்ந்து மருத்துவமும் நல்ல உணவும் தேவைப்பட்டன. எனவே 15 நாட்கள் அங்கே தங்கிவிட்டு யக்ஞேஸ்வரர் பாபுவின் நண்பரான சேட்ஜி என்பவரின் வீட்டில் தங்கினர். ஏற்கனவே அங்கே தீர்த்த யாத்திரைக்காக வந்திருந்த அத்வைதானந்தர் அங்கே அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பல துறவி சீடர்கள் சேட்ஜியின் வீட்டில் தங்கி ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டிருந்தபோது அந்த இடம் மற்றொரு வராக நகர மடம் ஆயிற்று. தியானம், ஜெபம், பிரார்த்தனை, பஜனை, படிப்பு என்று அவர்களின் நாட்கள் கழிந்தன. அவர்கள் தங்கள் உணவை தாங்களே சமைத்து கொண்டனர். மாலை வேளைகளில் சிறிது தூரம் நடக்கவோ அல்லது பக்கத்தில் உள்ள மைதானத்தில் போர் வீரர்களின் பயிற்சியையும் விளையாட்டையும் காணவோ செய்தனர். ஒரு தாய் போல அங்கே அனைவருக்கும் சமையல் செய்து சுவாமிஜி பரிமாறியது பற்றி துரியானந்தர் கூறுவதை கேட்போம். மீரட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன். என்றென்றைக்கும் நிரந்தரமாக என் மனதில் தங்கிவிட்ட நிகழ்ச்சி அது. அன்று அனைவருக்குமாக புலவு சமைத்தார் சுவாமிஜி. எங்களுக்கெல்லாம் பரிமாறினார். நன்றாக இருக்கிறது என்று நாங்கள் கூறியதும் அனைத்தையும் எங்களுக்கே பரிமாறிவிட்டார். அவர் ஒரு பிடி கூட வாயில் வைக்கவில்லை. நீங்களும் சாப்பிடுங்கள் என்று அவரிடம் கூறியபோது அவர், இதெல்லாம் நான் வேண்டிய அளவு சாப்பிட்டு விட்டேன். உங்களுக்கு பரிமாறுவதில் என் மனம் ஆனந்தத்தில் பூரிக்கிறது. ஒன்று விடாமல் அனைத்தையும் சாப்பிட்டு விடுங்கள் என்றார். நிகழ்ச்சி சிறியதுதான், ஆனால் ஒரு நாளும் அழியாமல் என் நெஞ்சில் பதிந்து விட்டது. எத்தனை முயற்சிகள், எத்தனை அன்பு, எத்தனை கதைகள், எவ்வளவு பயணம், எல்லாம் என் மனத்திரையில் ஆர்ப்பரிக்கின்றன. சேட்ஜியின் வீட்டிற்கு அருகில் ஒரு நூல் நிலையம் இருந்தது. அங்கிருந்து சுவாமிஜிக்காக அகண்டானந்தர் நூல்களை வாங்கி வருவது வழக்கம். ஒரு நாள் சுவாமிஜி சர் ஜான் லூபக்கின் இலக்கிய தொகுதியை வாங்கி வர சொன்னார். அகண்டானந்தர் தினசரி ஒரு பகுதி கொண்டு வருவார். அதை படித்துவிட்டு திருப்பி கொடுத்து விடுவார் சுவாமிஜி. நூலகருக்கு சந்தேகம் எழுந்தது. ஒரு பகுதியை ஒரே நாளில் படிப்பது என்பது சாத்தியமில்லை. சுவாமிஜி படிக்கிறாரா அல்லது படிப்பது போல் நடிக்கிறாரா? ஒரு நாள் அகண்டானந்தரிடமே அதை கேட்டார் நூலகர். இதை பற்றி கேள்விப்பட்ட சுவாமிஜி நேராக சென்று நூலகரை சந்தித்தார். தாம் படித்தது மட்டுமல்ல, அந்த நூலிலிருந்து எந்த கேள்வியையும் எப்படி வேண்டுமானாலும் தம்மிடம் கேட்கலாம் என்றும் அவரிடம் தெரிவித்தார். நூலகரும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு சுவாமிஜியை சோதித்தார். தயக்கமில்லாமல் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தார் சுவாமிஜி. இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என்று அகண்டானந்தர் பின்னர் சுவாமிஜியை கேட்டார். அதற்கு சுவாமிஜி, எதையும் நான் ஒவ்வொரு வார்த்தையாக படிப்பதில்லை, ஒவ்வொரு வாக்கியமாக, சில வேளைகளில் பத்தி பத்தியாக படிப்பேன். அதனால் விரைவாக படிக்க முடிகிறது என்று கூறினார். இறைவனை தேடும் வாழ்க்கை ஒரு கூரிய வாளின் முனை மீது நடப்பது போன்றது என்று கட உபனிஷதம் கூறுகிறது. ஒவ்வொரு கணமும் கவனமாக இல்லாவிட்டால் பாதை தவறுவதற்கான எல்லா சாத்தியங்களும் இந்த வாழ்க்கையில் உண்டு. சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் இறையினரையில் தடைகளாக இருப்பவை என்று அவற்றை உதறிவிட்டு துறவை மேற்கொள்கிறான் மனிதன். ஆனால் அவனை அறியாமலேயே நண்பர்கள், சீடர்கள், சகோதர துறவியர், மடம் என்றெல்லாம் புதிய பந்தங்களை உருவாக்கிக் கொள்கிறான். மிகவும் கவனமாக இல்லாவிட்டால் இந்த பந்தங்களும் இல்லற வாழ்க்கையில் தடையாகவே அமையும். அத்தகைய ஒரு பந்தத்தில் சுவாமிஜி தம்மை இப்போது கண்டார். சகோதர துறவியருடன் ஜபம், தியானம் என்று ஆன்மீக சாதனைகளில்தான் நாட்கள் கழிந்தன. ஆனாலும் அவர்களுடன் வாழ்வது அவருக்கு ஒரு தலையாகவே பட்டது. ரிஷிகேசத்திலும் இமயமலைகளிலும் கண்ட துறவியர் அவரது நெஞ்சத்தில் நிழலாடினர். எந்தவித தலைகளும் இல்லாமல் முற்றிலும் சுதந்திரமாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சுவாமிஜியை சிந்தனையில் ஆழ்த்தியது.
தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தார் அவர். ஒரு நாள் அகண்டானந்தரை அழைத்து தாம் தனிமையில் செல்லவிருப்பதை தெரிவித்தார் சுவாமிஜி. அதற்கு அகண்டானந்தர், மத்திய ஆசியா பகுதிகளுக்கு போக வேண்டும் என்ற எனது விருப்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, நான் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டது உங்களுக்காகத்தான், இப்போது என்னை விட்டுவிட்டு போவதாக சொல்கிறீர்களே என்று கூறினார். அதற்கு சுவாமிஜி, சகோதர துறவியாக இருந்தாலும் பந்தம் பந்தம்தான், ஆன்மீக வாழ்விற்கு அவர்களும் தடைதான். நீயே பாரேன், டகிரியில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அப்போது என்னாலும் சாதனைகள் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டதல்லவா? சகோதர துறவி என்ற மாயையும் கடந்து போகாமல் தவ வாழ்வில் முழுமையாக ஈடுபட முடியாது. எப்போதெல்லாம் நான் தவ வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் குருதேவர் ஏதாவது தடைகளை என் வழியில் இடுவது போல் உள்ளது. இப்போது நான் தனிமையில் போகிறேன். எங்கே போகிறேன், எங்கே தங்குவேன் என்பதையெல்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்றார் சுவாமிஜி. அதற்கு அகண்டானந்தர், நீங்கள் பாதாளத்திற்கு போனாலும் நான் தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார். மௌனமாக சிரித்தார் சுவாமிஜி. கூறியது போலவே ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் மீரட்டிலிருந்து தனிமையில் புறப்பட்டார் சுவாமிஜி. அது ஜனவரி 1891.